ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவோட க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டிங் டாஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஓகே, உங்களோட எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எஸ்பிஓ க்ளவுட் அக்சஸ் அப்படின்ட்டு இல்லையா, இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ளவுட் அக்சஸ்க்கும் உங்களோட அதே ஸ்டாஃப் ஐடி தான், அதே பாஸ்வேர்டு தான் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டு மேக் பாஸ்வேர்டானு கேட்கும், சேவ் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் 4 ஆப்ஷன் காட்டும். ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண வேண்டியது எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்கு. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த இமேஜ் காட்டும். இந்த இமேஜை இப்படி கையை வச்சு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இமேஜ்னு வந்துடும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கேலரியில் போய் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மேலே நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்டேக்ஸ் அண்டு பைமோட்டோட லிங்க்கும் எஜ்குஸ்டோட லிங்க்கும் இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் காப்பி பண்ண வேண்டியது இந்த எண்டுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேஸ்புக்கு வந்துடுங்க. ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல இருக்கும் ப்ளஸ்ஸு, ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல இருக்கும் ப்ளஸ்ஸு. ஓகேவா? பார்த்துக்கோங்க. பார்த்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரீல்ஸு ஸ்டோரிலாம் போடக்கூடாது, போஸ்ட்டு தான் போடணும். போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி வந்துடும். இந்த இடத்துல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரியில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். ஓகேவா? இப்போது சே சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் காட்டும். பேஸ்ட்டு காப்பி பண்ண லிங்க்கு இதில் பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பப்ளிக் அப்படின்னு இருக்கணும். பப்ளிக்கை மட்டுமே போடுங்க. ஃப்ரெண்ட் அக்செப்ட்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? பப்ளிக் கொடுத்து டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் போடலாம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் எஸ்பிஓ பற்றி இந்த இமேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வி வாண்ட் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓ பற்றி நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவீங்க? பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ, தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம், என்ன தோணுதோ அதில் ஒரு 5 வரி 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த இடத்துல வச்சு இப்போ நான் செலக்ட் பண்ணதை காப்பி பண்ணதை பேஸ்ட்டு பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கே இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டை கொடுத்துருங்க. போஸ்ட்டு கொடுத்தாச்சு. போஸ்ட்டு அப்லோட் ஆகிட்டுருக்கு, தெரியுதா? இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு காப்பி லிங்க்னு காட்டும். இப்படி நகர்த்துனீங்கன்னா இந்த இடத்துல காப்பி லிங்க்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரைவேட் பப்ளிக்னு சொல்லி காட்டும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரைவேட்டை ஓப்பன் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க. பப்ளிக்னு கொடுத்தோன்னே இந்த இடத்துல அப்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்ஸ்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற இடத்துல ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சூஸ் கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங்னு வரும். இதில் டெஸ்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு சூஸ் ஃபைல் போனீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, அந்த கேலரிக்குள்ளே போகும். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கரெக்டு தான்.
இதில் உங்களோட அந்த ஃபேஸ்புக்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உங்கள் அந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இதில் பெண்டிங்னு காட்டும். இந்த இருக்கு இல்லையா, இது பெண்டிங்னு காட்டும். இது அப்ரூவ் பண்ணுவாங்க அட்மின் டீம்லேருந்து. நோ ப்ராப்ளம். இப்படி தான் SBO க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி இதேமாதிரி டாஸ்க் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம். அதுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.